பிரைஸ் த லார்ட். நீதிமொழிகள் 28:4. வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள் சொல்லி குறிப்பிடப்பட்டுள்ளது. வேத பிரமாணத்தை விட்டு விலகுறவங்க என்ன பண்ணுறோன்னா துன்மார்க்கரை புகழ்கிறோன்னு சொல்கிறது. துன்மார்க்கர்னா யார்? பாவத்தில் வாழ்கிறவங்க, துஷ்டத்தனமாக இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம பார்க்க போனால் துன்மார்க்கர்னா பாவம் இதில். ஏன்னா வேத பிரமாணத்தை நம்ம கை கொள்ளும்போது அந்த பாவத்தை நம்ம புகழ்கிறோம். அதே மாதிரி வேத பிரமாணத்தை நம்ம விட்டு விலகும்போது அதோடு நம்ம போராடி கொண்டிருக்கிறோன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு வேத வசனத்தின்படி நம்ம வாழணும்னு நம்ம ட்ரை பண்ணாலே அதோடு கூட நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒன்று அந்த பாவத்தோடு நம்ம உள்ளே போவோம், இல்லைன்னா அதோடு நம்ம போராடுவோம். இதுதான் இதோட இது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வேத பிரமாணம் இயேசு கிறிஸ்து, அவரோடு கூட நம்ம அவரை புகழ்ந்தோன்னா நம்ம அவர் கூட சேர்ந்து வாழலாம், பாவத்தோடு போராடி நம்ம ஜெயிக்கலாம். ஆனால் இன்னொரு இதில் என்னென்னா, பாவத்தை நம்ம புகழ்ந்துக்கிட்டு பாவத்து கூட போனோன்னா நம்ம வேத பிரமாணம் இயேசு கிறிஸ்துவ நம்ம பலிக்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு அர்த்தத்தில் பார்க்க போனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், விலகி ஓடுறோம். அதே போல் அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனாலே என்ன ஆகுனா அது பாவமாக தான் மாறும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதுபடி நம்ம நடக்க நம்ம பிரயாசப்படுவோம். அதுபடி என்ன பண்ணுவோம்னா போராடி நம்ம ஜெயிப்போம். ஜெயிக்க முடியாட்டாலும் போராடுவோம். அவருடைய பலத்தினால என்ன பண்ணுவோன்னா ஜெயிக்க நம்ம பிரயாசப்படுவோம். ஆனால் இதோட இது என்னென்னா, நம்ம வேத பிரமாணத்தோடு நம்ம வாழணுன்னா அவரோட கூட அவர் ஐக்கியத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம அந்த வேத பிரமாணத்தின்படி வாழும்போது நம்ம அதை ஜெயிக்கலாம். அந்த துன்மார்க்கமாகிய பாவத்தை நம்ம ஜெயிக்கலாம். அதே மாதிரி இந்த பிரமாணத்துக்கு நம்ம புகழ் அந்த துன்மார்க்கரை நம்ம புகழணும், அந்த பாவத்தை நம்ம புகழ்ந்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம அதன்படி வாழ முடியாது. அவருக்கு விரோதமாக நம்ம போய்கிட்டு இருப்போம், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். இதை தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு. நம்ம வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லை துன்மார்க்கரை நம்ம புகழ்கிறோமான்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தையோடு கூட உங்களோடு கூட பேசிருப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.